நேற்று பாலுன்னு ஒரு தம்பி, ஒரு வழக்கறிஞர் என் மீது நானும் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னதாக நீங்கள் வரும்பொழுது கேள்வி கேட்டீங்க. நான் கேட்கிறேன், 2021ஆம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலில் எனக்கும் சீட்டு கொடுத்தாரு, அவருக்கும் சீட்டு கொடுத்தாரு. நான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு அதுல தான் உறுப்பினர். வேற எந்த கட்சியும் நான் உறுப்பினர் இருந்ததில்லை. பாட்டாளி முயற்சி தவிர வேற எந்த கட்சியும் நான் போனதில்லை. பாட்டாளி முயற்சி தவிர எந்த கட்சிக்கும் நான் போனதில்லை, எந்த கட்சியும் இருந்ததில்லை. ஆனா திமுகவில் மாணவனையில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி வைகோவை ஏமாத்தி அங்க கொஞ்சம் கொள்ளையடிச்சுக்கிட்டு அப்புறமேலும் மாவீரன் குரு அவர்களை சந்தித்து அவரை ஏமாற்றி அண்ணன் அன்புமணிக்கு எதிர்ப்பாக பல்வேறு செயல்களை செய்து அதையும் நிறைய அதுக்குன்னு தனியாக ஒரு பிரஸ் மீட்ல பேசுவோம். அண்ணன் அன்புமணி அவர்களை ஏமாற்றி குரு அவர்களோடு அவருடைய ஒரு பெரிய தளபதி மாதிரி நடிச்சு காட்டி அண்ணன் குரு அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அன்புமணி அண்ணன் அவர்களை ஏமாற்றி இப்பொழுது ஐயா அவரோட இணைஞ்சு அப்புறம் மீண்டும் இது மாதிரி ஒரு ஜிக்ஜாக பண்ணி இந்த கட்சியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கார். எப்படின்னா அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவாரு தீய சக்தி என்ன கைக்கூலின்னு சொல்றாருல்ல, அந்த தீய சக்தியும் கைக்கூலியும் பாடு மாதிரி சில பேர் தான். இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும். மருத்துவர் ஐயா தலைமையில் ஏங்க நாங்க என்ன சொல்றோம், வாங்க வந்து ஐயாவை பாருங்க, உங்களை பெற்றெடுத்த தந்தை, உங்களை உருவாக்கிய தலைவர், எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கிற நீங்க என்ன சொல்றோம், நீங்க இந்த மாதிரி அப்பாவை அவமரியாதைப்படுத்தினா இத உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பாவை மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு வேண்டாம், பெற்றெடுத்த தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்க தவறான உதாரணமாக மாறிவிடக் கூடாது. பாலு மாதிரி சில கயவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க தவறா போக வேண்டாம் தான் உங்களுக்கு அன்போடு ஒன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்.